ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போகிறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ டெய்லியுமே 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் எடுத்துகிட்டு தான் தூங்குவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய லிப்ஸை நான் மாய்ஸ்சர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கூட எனக்கு பேசவே முடியல, பயங்கரமாக ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் லோக்கல் ஷாப்பில் வாங்குகிற ஒரு லிப் பாம் தான் வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் பாம். ஸோ இது ஒரு மாதிரி ரெட் கலரில் டிண்டடாக இருக்கும். ஸோ இதை தான் லிப்பில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் லிப் பாம் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிண்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு லிப் பாம் போட்டாலே போதும், இந்த ஒரு லைட் ரெட்டாக ஒரு லிப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், லைட்டாக தான் வச்சேன், ஒரு மாதிரி க்ளோவாக இருந்துருச்சு, கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்குது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபேஸ் வாஷ்க்கு அடுத்து என்னுடைய லிப் பாம் தான். ஸோ ரொம்ப மஸ்ட்டு லிப் பாம். நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டோனர் யூஸ் பண்ண போகிறேன். குக்கும்பர் டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன பிராண்ட் அப்படின்னா பயோட்டிக் அண்டு குட் வைப்ஸ் அண்ட் டாட் அண்ட் கீ. ஸோ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிடல, அப்பப்போ வாங்குவேன். ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி வாங்கிட்டுருப்பேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது டாட் அண்ட் கீயோட இது. அது அந்த பாட்டிலில் இருக்கிறது எனக்கு ஊற்றி டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாக ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டோனர். ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வச்சுட்டேன் இதை. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டோனர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நான் டோனரை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். என்ன சொல்கிறது, ஓகே நம்ம மாய்ஸ்சரைசர் மட்டும் போடலாம், டோனர்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவேன். பட் எனக்கு டோனர் யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். பட் டோனர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுடைய ஸ்கின்னை வெட் பண்ணிடும். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும். பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி மசாஜ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படி டேப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும், ட்ரை பண்ணிக்கணும். ஸோ நான் இது ப்ராப்பராக நான் சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்படி தான் என்னுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நைட் டைமில் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேர், சம்டைம்ஸ் டயர்டாக இருப்போம், டக்குன்னு தூங்கிடுவோம்ல படுத்து. ஸோ அது எனக்கு ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்கின் கேர் எடுக்கணுமா அப்படின்னு தோணும். பட் எப்படியாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு வந்தாலே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் எடுத்துருவேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நானே 1 வீக் ஸ்கின் கேர் எடுக்கலை அப்படின்னா என்னுடைய ஃபேஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு மாதிரி டல்லாக என்னடா அது இப்படி இருக்குது ஸ்கின் அப்படின்னு தோணும். நமக்கே ஒரு என்ன சொல்லுவோம், அன்றைக்கி டே நல்லா போகாத மாதிரியே இருக்கும். பட் காலைல எழுந்தோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்கும்போது எழுந்திரிச்சும் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைபோடு இருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோனர் நம்ம டேப் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு, செட்டில் ஆகிடுச்சு ஸ்கின்னோட. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடிலாம் நான் சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சீரம் அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பட் என்ன ஆச்சுன்னா எனக்கு சீரமும் மாய்ஸ்சரைசரும் சேர்த்து போடுறதுனால ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆயில் வந்து செக்யூர் ஆகி பிம்பிள்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைமில் தான் என்னுடைய ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸே இல்லை. லாஸ்ட்டாக இது வந்து இப்போ தான் வந்து போயிருக்கு. மற்றபடி இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸே இல்லாமல் இருக்குது. சீரம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மேபி எனக்கு ப்ராப்பராக வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு என்ன சீரம் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து மாய்ஸ்சரைசரே போதும். நைட்டு சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து அப்போயிலேருந்தே சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. மார்னிங்கும் பண்ணணும், நைட்டும் பண்ணணும். சிடிஎம்ங்கிற வந்து கிளென்சிங் மீன்ஸ் ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டீக்கு வந்து டோனர். ஸோ இப்போ நம்ம டோனர் போட்டோம்ல, நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ சிடிஎம் ப்ராசஸ், அதை தான் வந்து சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டோனரும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாமாஎர்த்தோடைய ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் வந்து அகைன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதை தான் வந்து நான் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா நைட்டுக்கு வந்து தனியாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நைட்டுக்கு தனியாக வேறு மார்னிங் தனியாக எதுக்கு அதிகமாக ப்ராடக்ட்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்க்கும் நைட்டுக்கும் நான் வந்து ஒரே மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் மாமாஎர்த்தோடைய மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து நல்ல ஒரு மாதிரி ரொம்ப திக்காலாம் இருக்காது, ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். நான் எப்பயுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா அப்படி இல்லை. அது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்து நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி கொஞ்சம் அது வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸ்கின்னு. நான் வந்து நெக்குக்குமே யூஸ் பண்ணுவேன். பட் இப்போது வந்து இந்த ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நான் டிஷர்ட் போட்டிருக்கிறதுனால நான் நெக்குக்கு வந்து சரியாக என்னால் வீடியோவில் காமிக்க முடியல. ஸோ இது வரைக்கும் வந்து நெக்லேயுமே வந்து நான் மசாஜ் கொடுத்துருவேன். பிகாஸ் நம்ம வந்து வெயிலில் போகும்போது இது வரைக்கும் தான் நமக்கு வந்து என்னுடைய ஸ்கின்லாம் இங்கேயும் இது வரைக்கும் என்னுடைய டோனும் இதுக்கு இந்தாண்ட என்னுடைய டோனும் அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ எங்கேயாவது வெளில போனேன் அப்படின்னா என்னுடைய டோன் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த டோன் வேறு மாதிரி இருக்கும், இந்த டோன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 1 வீக் ஸ்கின் கேர் எடுப்பேன். ஸ்கின் கேர்னால் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். பேக் போடுறது, மாஸ்க் ஏதாவது போடுவேன். அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்கின்னையும் சேம் டோனுக்கு கொண்டு வருவேன். ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படி நான் மாஸ்க்கு போடுறேன், ஃபேஸ் மாஸ்க், வீட்டில் ரெடி பண்ணுற ஹோம் ரெமிடி பேக், இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நைட் ஸ்கின் கேர் மட்டும்தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். ஆக்சுவலி உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்ததுனால நான் பெருசாக வந்து மசாஜ்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ஸ்கின்னை வந்து நான் சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் தூங்குவேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நைட் ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து எழுந்து பார்க்கும்போது ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏஜ் அண்ட் லைஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏஜ் லுக்கும் நமக்கு வந்து டக்குன்னு வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இப்படி தான் வந்து டெய்லியுமே வந்து சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தூங்குவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் இனிமேவாச்சும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.
சிடிஎம் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பில்லோஸு, பெட்ஷீட்ஸ். ஓகேவா, நம்ம வந்து எப்பயுமே டெய்லியும் தூங்குகிறோம்ல, அப்போ வந்து பெட்ஷீட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பெட்ஷீட் வந்து 2 பெட்ஷீட் வச்சுட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பில்லோவில் வந்து தூங்கும்போது நம்மளுடைய கண்ணெல்லாம் வந்து பில்லோவில் படும் இல்லையா, ஸோ அப்போ வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி கூட நான் வந்து பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து தூங்க போகிறேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து பெட்ஷீட் மாற்றிட்டு தூங்குவேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், பெட்ஷீட் வந்து மாற்றிட்டு தூங்கி பாருங்கள். அன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமும் நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹேருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது பெட்ஷீட் மாற்றிட்டு தூங்குறது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா வந்து இனிமேல் கண்டினியூ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட் இருந்தாலும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி போட்டு நீங்கள் வந்து மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.